ஆஹா, பிரமாதம்! கேரட் ரொம்ப சூப்பரா வளர்ந்துருக்கு. இனிமே நாம தினமும் கேரட் அல்வா சாப்பிடலாம், கேரட் பாயசம் சாப்பிடலாம், அப்புறம் கேரட் சமோசா சாப்பிடலாம். அடே மோட்டு, கேரட்ல சமோசா எல்லாம் செய்ய மாட்டாங்கடா. இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்ற? ஆஹா, இங்க இருக்கிற கேரட் செடிகள்லாம் யாரு எப்படி நாசப்படுத்துனது? ஒருத்தரையும் காணுமே. சோளக்காட்டு பொம்மையா வச்சு கூட இந்த நிலைமையா நமக்கு? மோட்டு ஏதாவது செய்டா. பயிர் காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. எப்படியாவது இந்த கேரட் செடிகளை நம்ம காப்பாத்தி ஆகணும். ஐடியா. சோளக்காட்டு பொம்மை எப்படி வைக்கணும்னா அதுங்களை பார்த்து காக்கா பயப்படுற மாதிரி இருக்கணும், பயந்து ஓடணும், அப்படித்தானே? ஆஹா, இந்த ஐடியா பிரமாதமா இருக்கு. பறவைங்க எல்லாம் நேரா இப்ப இங்க வரும். உடனே நாம சத்தம் போட்டு நல்லா கத்தணும். ஓடுங்க இங்க இருந்து அப்படின்னு அதுங்களுக்கு பீதி வர மாதிரி கத்தணும். அதுக்கப்புறம் அதுங்க இந்த பக்கம் வரவே வராதுங்க. இந்த மனுஷங்கெல்லாம் ஏன் உங்களை இப்படி பயந்தாங்கோலிங்கன்னு நினைச்சிட்டாங்கன்னு புரியல. அங்க பாருங்க, உங்களை பயமுறுத்துறதுக்காக தான் அந்த சோளக்காட்டு பொம்மைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. பார்க்கவே வேடிக்கையா இருக்குல்ல? இது எனக்கு இல்ல, அவங்களுக்கு புரிய வைங்க. உங்களை பார்த்து பயம் இல்லைன்னு போய் சொல்லுங்க. அவங்களுக்கு பாடம் கத்து கொடுங்க. இனிமே அவங்க வாழ்க்கையில உங்களை பயந்தாங்கோலிங்கன்னு நினைக்கவே கூடாது. அவங்க நம்மள மூளை இல்லாதவங்க நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு மூளை இருக்குன்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும். வாங்க, அவங்களுக்கு நம்ம யாருங்கறத புரிய வைக்கணும். கேரட்டை யாரும் வெளியில இருந்து வந்து திருடல. எவனோ பூமிக்கு உள்ள இருந்த அந்த கேரட்டை திருடிக்கிட்டு இருக்கான். ஏ, பூமிக்குள்ள இருந்த ஆட்டைய போடுற திருடா, நீ எங்க இருக்க? ஏ மோட்டு, இப்ப உனக்கு நம்ம யாருன்னு காட்டணும். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த திருட நாம இருக்கும் போதே திருடிக்கிட்டு இருப்பான். இவனை சும்மா விடக்கூடாது. மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, நீ கேரட்டை விளைய வச்சியே, என்ன ஆச்சு? டேய் பூசணிக்கா மண்டையா, பூமி கடியில இருந்து எவனோ ஒருத்த வரான். அவன் கேரட் எல்லாம் திருடிட்டு போயிடுறான். அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அட, நீ எதுக்கோ கவலைப்படாத. இத திருடுற திருடன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா அந்த திருடனை ஒரு வழி பண்ணுவோம். நான் இங்க சிசிடிவி கேமராவை வச்சிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க வீட்டுல இருந்தபடியே யாரு கேரட்டை திருடுறாங்கன்னு பார்க்கலாம். கஜா சிசிடிவி கேமரா எதுக்குப்பா? நான் கைய விட்டு பார்த்து என்னன்னு சொல்றேன் பாருங்க. கஜா காப்பாத்துங்க, ஹெல்ப் மீ, எல்லாம் கிடைக்குதுப்பா, காப்பாத்துக்கப்பா. இப்ப நம்ம கிட்ட டிவியே இருக்கு, ரிமோட்டும் இருக்கு. இந்த ரிமோட்டை ஆன் பண்ணோம்னா எவன் திருடுறான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓ, இதுதான் அந்த திருடனா? இன்னைக்கு அதை புடிச்சு கைமா பண்ணாம விட போறதில்ல. பத்துலோ, சீக்கிரமா என் கூட. அவசரப்படாத, இப்ப அங்க ஒரே இருட்டா இருக்கும். காலையில பாத்துக்கலாம். மோட்டு, டே மொட்டை மண்டையா, இல்லடா மோட்டு, பானை வைத்தா. நீ யாரா இருந்தாலும் சரி, என் முன்னாடி வந்து நில்லு. நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தா என் முன்னாடி தைரியமா வந்து நில்லு. உன்னை என்ன பண்ற பாரு. மோட்டு, இந்த ராத்திரியில முயல் இல்ல, வேணும்னா 30 அடியில பாம்பு தான் வந்து எட்டி பாக்கும். வா, இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலாம். நான் இங்க இருந்து ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன். இன்னைக்கு அதுவா நானு பார்த்தேன். அடே மண்ணை பூசிக்கிட்ட மாவீரா, இப்ப எதுவும் பேச வேணாம். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். எஸ் ஆயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ். எங்க கேரட்டை திருடி சாப்பிட்டது இல்லாம இப்ப எங்க மேலேயே தண்ணிய ஊத்துறியா? ஒண்ணு உன்னை இன்னைக்கு வச்சு நான் சூப்பு சாப்பிட போற பாரு. பத்துலு, என் கையில வகையா மாட்டிக்கிட்டான் இவன். இவனை என்ன பண்ணலான்னு நீயே
நீயே சொல்லு. என்ன பண்ணலாம்னு நான் யோசிக்கிறதுக்குள்ள அது உன்னை என்ன பண்ணலன்னு அதை யோசிக்க விடாத மோட்டு. உன் கையில இப்ப என்ன இருக்குன்னு நல்லா உத்து பாருடா மொட்டை தலையா. ஹலோ, இன்னைக்கு அந்த முயல் எப்படி தப்பிக்குதுன்னு நான் பாக்குறேன். தண்ணி அதோட பொந்துக்குள்ள நாம ரொப்பினோம்னா அது வெளியே வந்துதானே ஆகணும். ஓஹோ, தண்ணி எப்படி என் மேல விழுது? இதுவும் உன் வேலை தானா? சுட்ட கேரட் எல்லாம் எடுத்து நம்மளையே திருப்பி சுடுதுக்குது. பத்லு, சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சிரு. நான் ஏற்கனவே ஒரு மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, ஏன் இப்படி சோகமா உட்காந்துகிட்டு இருக்க? டேய் பூசணிக்கா மாட்டையா, அது கேரட்டை திருடினது மட்டும் இல்லாம எங்களையே பழிவாங்க வருது. நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் பிரச்சனைக்கு ஒரு ஏற்பாட்டை நான் பண்ணிட்டேன். இதோ இங்க பாரு. இது என்னது? அது நிம்மதியா கேரட்டை சாப்பிடறதுக்காக இட வசதி பண்ணி கொடுத்திருக்கியா நீ? மூளைய கொஞ்சம் நல்லா பயன்படுத்து மோட்டு. அந்த கேரட்ல நல்ல வாசனைய தடவி வச்சிருக்கேன். இந்த வாசனைக்கு அது கேரட்டை சாப்பிடுறதுக்கு வந்தே தீரும். அதோ அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற அந்த கேரட்டை சாப்பிட அது உள்ள போகும். அதுக்கப்புறமா அது உள்ளேயே மாட்டிக்கும். வாசனை. ஏய் போ போ, என்ன யோசிக்கிற? உள்ள குதி போ. இந்த மாதிரி கேரட் கிடைக்காது. நீ அமைதியா இரு, அது உள்ள போகட்டும். டேய் பூசணிக்கா மண்டையா, இது வரைக்கும் அது கேரட்டை தான் நான் சுட்டுச்சு. இப்ப அந்த கூண்டையே சுட்டுட்டு போயிடுச்சு. வாங்க, இன்னைக்கு அதுவா நானும் பாத்துறேன். ஏய் மாட்டிக்கிட்டியா மொயிலு குட்டி, மாட்டிக்கிட்டியா? நிறுத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்திடுங்க அண்ணனுங்களே, காப்பாத்திடுங்க. கருணை காட்டுறதா? அதுவும் உனக்கா? அது முடியவே முடியாது. இன்னைக்குதான் நான் சந்தோஷமா இருக்கேன். எங்க கேரட் எல்லாம் எவ்வளவு திருநீர் பண்ணி. ஒல்லியண்ணா, இந்த குண்டாண்ண என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. என்ன இப்போதைக்கு கண்டிப்பா விட மாட்டாரு. நீ தான் பெரிய மனசு பண்ணி என்ன வெளியில விட சொல்லணும். எனக்கு குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க வயிறை நிரப்புறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செஞ்சுட்டேன். நீங்க செஞ்சதும் நியாயமா? எங்க இடத்துல வந்து இப்படி விவசாயம் பண்றீங்களே, நீங்களே ஒரு நியாயத்தை யோசிச்சு சொல்லுங்க. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட குழந்தைகளை எல்லாம் போய் எப்படி காப்பாற்ற போறேன்? கர்த்திபுரக்கா, ஏய் இந்தா. என்னோட குழந்தைங்க என்ன பத்தி கேட்டா அப்பா உங்களை நினைச்சு கவலையா இருக்காருன்னு சொல்லுங்க. என் மனைவி என்ன பத்தி கேட்டா நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணையில ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அது என்னன்னா அவ கூட எப்பவும் இருப்பேன். ஆனா அதையும் என்னால நிறைவேற்ற முடியலன்னு சொல்லுங்க. நாங்க இதுவரைக்கும் உன்னுடைய குடும்பத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. நாங்க எங்க கேரட்டை பத்தி தான் நினைச்சு பார்த்தோம். நீ ஒண்ணு கவலைப்படாத தம்பி, நீ தைரியமா வெளியே வா போ. ஆமா முயல் தம்பி, இன்னையில இருந்து இந்த நிலத்தோட ஒரு மூளைய உங்க பேருக்கே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிடுறோம். அந்த மூளையில உனக்காகவே நாங்க விதவிதமான காய்கறிகளை விதைச்சு வைக்கிறோம். அட 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 அட, பாக்கக்கார பயம் இல்லடா. எங்கே பிங்கி ஜான், சீக்கிரமா வெளியில வாங்க. இன்னையில இருந்து இந்த நிலம் நம்மளோடது. நமக்காக இந்த நண்பர்கள் மோட்டு பத்லு நம்ம நிலத்துல கேரட் விளைவிப்பாங்க. நாம எவ்வளவு
பத்லு ஐயா. விலங்குகளும் மனிதர்களும் இதே மாதிரி ஒத்துமையா இருந்தா இந்த பூமியே சொர்க்கமாயிடும். எங்களுக்கு எங்க நிலம்னு சொல்லுங்க. அட எங்க நிலம் எங்கன்னு சொல்லுங்க. ஐயா, எங்க நிலம் எதுவோ? ஏன் இவங்க நம்மள ஏமாத்துறாங்க? இல்ல எல்லாருக்கும் நிலத்தை கொடுத்துட்டா அப்புறம் நாங்க என்ன பண்றது? அடிச்சு விரட்டுங்க இவங்கள. இந்த நிலம் பூரா எங்களோடது. முயல் குட்டிகளா, அடுத்தவங்க